ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் காத்துத்திலை ஊரதம் பாகத்து உமைமைதனே உலகேழும் பெற்ற சீரபிராமியந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 40. வானுதர் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திறங்கி பேணுதற் கிண்ணிய எம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியள் அல்லாத கண்ணியை காணும் அன்று பூணுதற் கிண்ணிய எண்ணமன்றோசை புண்ணியமே. மிக அருமையான ஒரு பாடல். நம்ம ஒரு கோவில் படியில காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா முன் ஜென்மங்கள்ல புண்ணியம் செய்திருந்தால்தான் இறைவனை கற்றவே முடியும். இறைவன் கிட்ட நம்ம சரணாகதி பண்ணணும், இறைவன் மேல நமக்கு நாட்டம் வரணும். இறைவன் தான் என்னுடைய ஆணி வேறாக இருக்கிறான், எந்த செயல் செஞ்சாலும் அவனை பிடிச்சிட்டு தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சத்தா ஒரு திருப்தி எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா இறை நம்பிக்கை ஏற்படுறதுக்கு சாமானியமான விஷயம் இல்லை. அது பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் இருந்தால்தான் இது நடக்கும். திருவள்ளுவர் கூட சொல்றாரு, தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அவம் அதனை அகிலார் மேற்கொள்வது. யாருப்பா தவம் பண்ண முடியும்? யார் முன்னாடி தவம் பண்ணிருக்காங்களோ முன் ஜென்மங்கள்ல அவங்களால தான் தவம் பண்ண முடியும். அதுக்காக தெரிஞ்சவங்கெல்லாம் வரல விட்டுட்டோம் பொருள். முன் ஜென்மத்துல நம்ம தவம் பண்ணலன்னு சொன்னா இந்த ஜென்மத்துல நம்ம சாதனைகள் செய்யும் பொழுது நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். நிறைய நம்மளுக்கு அக்தி இல்லா அப்படின்னா அந்த மாதிரி புண்ணியம் செய்யாதவர்களுக்கு அவம் ஆகும். அவம் அதனை மேற்கொள்வது ரொம்ப கஷ்டப்படணும். தவம் செய்வது மிகுந்த கஷ்டமா இருக்கும். அதனால விட்டுறதா கிடையாது. இடையூறுகள் எத்தனை வந்தாலும் முயன்று தவம் செய்ய வேண்டும். இப்ப நம்ம செஞ்சோம்னா இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எழுதவும் முடியாது. இன்னும் நிறைய ஜென்மங்கள்ல நமக்கு தவத்தை நல்லா செய்யறதுக்கு அது செயல்படும். அதனால முயற்சியை கைவிடக்கூடாது. எந்த ஒரு சாதனை எடுத்துட்டாலும் சரி, ஜபம் பண்றோம், ஜபம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா வந்துருக்கோம். உட்கார்ந்தோம்னா மனசு அப்படியே கட்டுப்பட்டு நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்டு நம்ம ஞான ஜபம் சொல்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மனசு வந்து நிற்குமா? ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதுவும் யாருக்கு புத்தியாகும்? யாரு நிறைய காலம் ஜபத்தை பண்ணி 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 அவங்களுக்கே அன்னைக்கு எப்படி இருக்கோ அந்த உடல் மனம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு க்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கு. எல்லா நாளும் எல்லாருக்கும் நல்லா ஜபம் செய்ய முடியும், நல்லா தியானம் செய்ய முடியும், நல்ல வழிபாட்டு சொற்கள் நல்லா பாட முடியும் அப்படின்னா கிடையாது. ஒரு நாள் அன்னைக்கு நல்லா ஜபம் ஒரு 108 ஜபம் நல்லா மனசு போக்கஸா பண்ண முடிஞ்சுன்னா பெரிய பாக்கியம். ஏதோ புண்ணியத்தோட வெளிப்பாடு. ஒரு நாளைக்கு ஓடவே ஓடாது, மனசு கிடந்து அல்லல் படும். இதெல்லாமோ சுற்றும் ஏதோ சின்ன எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டாலும் இதெல்லாம் நம்ம பண்றது கஷ்டம். ஆனா பட்டத்தை விட்டுடுறதுனால நீங்க மனசு தெரியல அதனால நான் ஜபம் பண்ண மாட்டேன் இல்ல, பண்ணணும். சாதனைகளை பழகத்தான் வேண்டும். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அப்படின்னாக்கா பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுதுன்னா என்ன பண்ணுவான்? இன்னைக்கு மூடு இல்ல படிக்கல அப்படின்னா நம்ம விடுவோமா? பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சாய்ஸ்லெஸ்ஸா அந்த பப்ளிக் எக்ஸாம் வர வரைக்கும் படிக்கிறது உன்னுடைய வேலை. எழுதுறது எக்ஸாம் எழுதுறது அதுல வர மார்க்ஸ் அதெல்லாம் வேற வேற விஷயம், அதெல்லாம் பலன் விஷயம். ஆனா முயற்சி செய்வது, விடாமுயற்சி செய்யறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. அதே போல நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப ப்ரெஷியஸ். இத்தனை காலம் நமக்கு இந்த பூமியில கிடைக்க பெற்றிருக்கோ தெரியாது. மனித பிறவியில இருக்கும்போதுதான் இதெல்லாம் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக நம்முடைய சாதனைகளை பழக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அபிராமி பட்டர் சொல்றாரு, அம்பாளை நாம நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே பூர்வ ஜென்ம புண்ணியத்தோட பலன் தான் அப்படின்னு மிக ஒரு ரொம்ப ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறார் இந்த பாட்டுல. பார்க்கலாம். வானுதல் கண்ணியை இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். வானுதல் அப்படின்னா வாழ் முதல் மொழி பொருந்திய நெற்றியை உடையவள். கண்ணியை அதுல இன்னொரு கண் இருக்கு அம்பாளுக்கு, ஞான கண். நெற்றியில ஒரு கண் இருக்கு. எப்படி சிவபெருமானுக்கு நெற்றி கண் இருக்கோ அதே போல அம்பாளுக்கும் இருக்கு. நிறைய நாமங்கள் இருக்கு.
திருநயனா, திலோச்சனா, திரியம்பகா இதெல்லாம் அதுதான் குறிக்குது. அம்பாளுக்கு இந்த 3 கண்களை உடையவள். மானுடர் கண்ணியை வெளிப்பொருந்திய நெற்றியில் கண்ணை உடையவளை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை. அம்பாள் யாரு? எம்பெருமாட்டி. திரும்பியவா சொல்றாரு, எங்களுடைய தலைவி அவள். அவள் சொன்ன பிரகாரம் தான் இந்த எல்லா விஷயமும் நடக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை நடத்துபவள் அவள். எம்பெருமாட்டி எங்கள் தலைவியாக்கிய அபிராமியை. எப்படிப்பட்ட அபிராமி? விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய. அவங்களும் என்றாங்க. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரியும். விண்ணவர் தேவர்களும் கூட வந்து இறைஞ்சி பூமிக்கு வந்து அம்பாள் கிட்ட எப்படியாவது அவங்களுக்கு தெரியுது தேவர்களுக்கு அவங்களுடைய அசுரர்களை வெல்லணும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய காரியங்களை செயல்படுத்தணும்னா அது அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாம நடக்காது. எத்தனை அசுரவதம் தேவர்களுக்கும் அசுரர்கிட்ட மாட்டிக்கிறது அம்பாள் வந்து அவங்கள காப்பாற்றுறது. இது நடந்துட்டே இருக்கு இல்லையா? நம்மளுடைய உடம்புலயும் நிறைய தேவர்கள் சக்தி வெளிப்பாடு இருக்கு. அதெல்லாமும் நம்ம முயற்சி செஞ்சு அம்பாள் அனுகிரகத்துலதான் வந்து நம்ம கண்ணு நல்லா பாக்குது, நம்மளுடைய சுவாசம் நல்லபடியா இருக்கு, நம்மளுடைய காதுகள் நல்லா கேட்குது. எல்லா இடத்துலயும் தேவர்கள் இருக்காங்க. எல்லா உலகங்களிலும் தேவர்கள் இருக்காங்க. காலில தேவர்கள் இருக்காங்க, கையில தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நல்லபடியா வேலை செய்யணும். அப்பதான் நம்ம வந்து உற்சாகமா வேலை செய்து இந்த மனித பிறவிய பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள முடியும் இல்லையா? அப்படி தேவர்கள் வேலை செய்யணும்னா இந்த அசுரர்களை அழித்தாக வேண்டும். அதுக்கு அம்பாள் அனுகிரகம் தான் வேண்டும். தேவர்களும் விண்ணவர்களும் யாவரும் வந்து இறைஞ்சி அம்பாளை விட்ட நம்மளுக்கு வேற கதி இல்லைங்கிறத நல்லா உணர்ந்த தேவர்கள் அம்பாள் கிட்ட வந்து அவங்களுடைய புகழை பாடுகிறார்கள். அவரை வந்து நல்லா வழிபடுறாங்க, ஸ்தோத்திரங்கள் பாடுறாங்க, பாராயணம் பண்றாங்க. எல்லாம் அவங்களுடைய பக்தியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ. பேணுதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு கம்பல்ஷனா பண்ணல. அம்பாளாலதான் நாங்க செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு கிராட்டிடியூடோட ஒரு பக்தியோட விரும்பி செய்கிறார்கள். விரும்பி அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம வந்து நம்ம குழந்தைகிட்ட அன்பை எக்ஸ்பிரஸ் பண்றதை தவறவே மாட்டோம். அந்த விஷயத்துல வந்து எப்படியாவது பர்த்டே ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், நம்ம அம்மா கிட்ட அப்படி இருந்துப்போம், ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு மேரேஜ் அனிவர்சரினா எல்லாம் வாங்கி கொடுப்போம். இதுல எல்லாம் நம்ம வந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆனா அம்பாளுங்கிற விஷயத்த வரும்போது, இறைவன்கிற விஷயத்த வரும்போது அவருடைய பக்தியை வெளிப்படுத்துறதுக்குலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமாதானம் சொல்லிட்டோம். அப்படி இல்லை. இறைவனுடன் பேச வேண்டும். நம்மளுடைய நன்றி உணர்ச்சியை நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சு கொண்டே இருக்கணும். நம்மளுடைய முக்கியமான கம்பானியன், லைஃப் லாங் கம்பானியன். கண்டிப்பா வந்து எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் நமக்கு தாய் எல்லாம். அதனால அவளோட நம்மளுடைய ரிலேஷன் ரொம்ப முக்கியம். அதனால விரும்பி பேணுகிறார்கள். விரும்பி பேணுதற்கு எண்ணிய இந்த மாதிரி அவங்களும் நினைக்கிறார்கள். அம்பாளை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறார்கள் தேவர்கள். அப்படிப்பட்ட எங்கள் தலைவியை, என் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு கண்ணிகள் அல்லாத கண்ணியை. அம்பாள் வந்து கண்ணி, நித்திய கண்ணி. எத்தனையோ பிரம்ம கீட்ட ஜனனி இல்லையா? எல்லாருக்கும் மாதாவாக இருக்கா. புழு பூச்சியிலிருந்து பிரம்மாஜி வரைக்கும் அவளிடமிருந்துதான் தோற்றுவித்தன எல்லாமே. ஆனாலும் அவள் கண்ணியை எப்பவும் இளமை குன்றாத ஒரு வடிவத்தோட இருக்காள் அம்பாள். நித்திய கண்ணியர்கள். காணுதற்கு அந்நியல் அந்நியல் அல்லாத கண்ணியை. பேதை நெஞ்சில், அதாவது யார் மனசுல உள்ள அறியாமை சூழ்ந்திருக்கும், நாங்கதான் செய்யறோம், நாங்கதான் இந்த உலகத்தையும் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளி விஷயங்கள் பூரா வெறும் உலகியல் பொருட்கள், புலனின்ப நாட்டம் இதை நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட அறியாமை புகுந்த நெஞ்சில், பக்தியே பண்ண தெரியாது, இறைவனையே பற்றிக் கொள்ள தெரியாத நெஞ்சில், பேரை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அப்படின்னா, அந்நியல் அல்லாத கண்ணியே அப்படின்னா, அப்படிப்பட்ட அறியாமை புகுந்த நெஞ்சில் அவள் நெருக்கமாக இல்லை. அந்நியல் அல்லாத அப்படின்னா அவள் வந்து நெருக்கமாக இல்லாமல் தொலை தூரத்தில் இருக்கிறாள். அவர்களுக்கு ஈஸியாக அவள் புலப்படுவதில்லை. யார் மனசுல அறியாமை குடிக்கொண்டிருக்கோ, யாருக்கு வந்து இறைவனை புடிச்சணுங்கிறது தெரியலையோ, அவங்களுக்கு அவ வந்து எங்கேயோ இருக்கா, ஏதோ ஒரு வஸ்துவா இருக்காளே தவிர அவங்களுக்கு நெருக்கமானவளாக இல்லை. அவங்க கண்ணுக்கே அவள் புலப்படுவதில்லை.
வெகு தூரத்தில் இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் அந்நியல் அல்லாத அப்படின்னா நெருக்கமாக இல்லாத தூரத்தில் இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். கண்ணியை என்றும் நித்திய கன்னியாக இருப்பவளை காணும் அன்பு போடுவதற்கு அன்னையை காண வேண்டும், ஒருவேளை பக்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இனிய எண்ணம் வந்தும் மற்ற வழிபாடு செய்யறதெல்லாம் விடலாம். இதெல்லாம் அந்த எண்ணம் வரணுமே. இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். அவனை விட்டால் எனக்கு வர கதி இல்ல, அம்மா நீயே கதி, உன்னை அல்லால் வேறு கதி இல்லை அம்மா அப்படின்னு நினைக்கிற எண்ணம் ரொம்ப முக்கியமாச்சு. எண்ணம் தானே செயலா வெளிப்பட முடியும். அந்த எண்ணம் அன்றோ அந்த எண்ணம் வரணும்னா என்ன முன்சை புண்ணியமே. அம்மா எனக்கு வந்தது அந்த எண்ணம், நான் உன்னையே பற்றிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிய எண்ணம் அன்றோ முன்சை புண்ணியமே. நம் ஜென்மங்கள்ல செய்த புண்ணியத்தின் வெளிப்பாடு தானே நான் உன்னை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த எண்ணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிகழ்ந்து போய் பாடுறாரு அபிராமிப்பட்டர். அதாவது நெற்றியில் ஒளி பொருந்த நெற்றியில் ஒளி பொருந்திய நெற்றியில் இன்னொரு கண்ணை உடையவளை, ஞான கண்ணை உடையவளை தேவர்களும் இங்கு வந்து விரும்பி அவளை வழிபடுகின்றனர். அப்படிப்பட்ட உன்னுடைய தலைவியாகிய அபிராமியும் சரி எல்லாருக்கும் தேவர்களும் வந்து வழிபடுறாங்க. ரொம்ப எளியவளா எல்லாருக்கும் அவைலபிளான, ஆனா ஒரு கண்டிஷன், எல்லாருக்கும் அவைலபிள். ஆனா என்னன்னா பக்தி இருக்கணும், மனசுல அன்பு இருக்கணும். அப்பதான் அம்பாளை நம்ம பார்க்க முடியும். தேவை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை. யார் மனசுல அறியாமை குடி கொண்டிருக்கோ, யாருக்கு பக்தி இல்லையோ அன்பு இல்லையோ அவங்களுக்கு அவள் நெருக்கம் இல்லாதவளாக இருக்கிறாள். நித்திய கன்னியாக இருக்கிறாள். எல்லாரையும் அவளே வந்து அவளே மாதாவாக இருந்தாலும், எல்லோருக்கும் மாதாவாக இருந்தாலும் அவள் நித்திய கன்னியாக இருக்கிறாள். அவளை பார்க்கணும், அவன் மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு எண்ணம் வருதே, அந்த எண்ணம் வந்து அப்படிப்பட்ட தேவி மீது நமக்கு வருகின்ற பக்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் விளைவாகும், அதன் பயனாகும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இன்னொரு முறை நம்ம பாராயணம் பண்ணலாம். வானுத கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணுதற்கெண்ணிய எம்பெருமாட்டியை பேரை நெஞ்சில் காணுத கண்ணியல் அல்லாத கண்ணியை காணுமன்று பூணுதற்கெண்ணிய எண்ணமன்றோசை புண்ணியமே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.